அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன? நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் ஏற்கனவே திருக்கணித பஞ்சாகமத்தின்படி அஷ்டமஸ்தானத்தை விட்டு கடந்து பாக்கியஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் முழுமையாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி அஷ்டமத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. மார்ச் 6ஆம் தேதி முதல் சனி பகவானினுடைய இந்த பெயர்ச்சி உறுதியாகவே 12 ராசியில் முதன்மையான அதிர்ஷ்டயோக பலன்களை அள்ளி கொடுக்கும் ராசியாக கடகராசி அமைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அஷ்டம சனியினுடைய ஆதிக்கம் முடிந்துவிட்டது என்று சொல்லியிருந்தாலும் கூட கடந்த ஒரு ஆண்டுகளில் சின்ன சின்ன சிரமங்கள் முதல் எதிர்பாராத பல தடைகளை சந்தித்து வந்த கடகராசிக்காரர்களுக்கு முழுமையாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி அஷ்டம சனி நிறைவுடாத ஒரு தருணமாக பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது அவர் முழுமையாக அஷ்டமத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. எனவே உறுதியாகவே இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சனி பகவானினுடைய பெயர்ச்சி எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சனி எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு சமகிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் திகழக்கூடிய சனி பகவான் 7 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவர் அஷ்டமத்தை விட்டு முற்றிலுமாக விலகக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை விட பல நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வரும். பண புழக்கம் அதிகரிக்கும். எதிர்பாராத நல்ல காரியங்களை மிக சிறப்பாக சந்திக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. இனி நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய பல நல்ல காரியங்கள் சிறப்பாக இந்த தருணத்தில் கைகூடும். தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது கஷ்டம் சிரமம் நீங்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக இந்த வேலை உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது பணப்புழக்கம் இந்த தருணத்தில் அதிகரிக்கும். உடல் ரீதியாக நீண்ட நாட்களாக சந்தித்திருந்த பல ஆரோக்கிய தொல்லைகளுக்கு நல்ல தீர்வு உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமும் ஆனந்தம் வாழ்வில் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டு. உறவுகளுக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நிச்சயமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலையை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உயர்ந்த நிலையை அடையக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை சனி பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதே சமயம் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படுகிறாருங்க சனி. இதுவரை பல சிரமங்களுக்கு நாம் அதிகமாக பாதிப்புகளை சந்தித்து வந்த சூழலுக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது இந்த காரணம்தான். உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். ஒரு அடர்ந்த வனப்பகுதியானது இருக்கிறது. அந்த காட்டிற்குள் பல உயிரினங்கள் வாழ்கின்றன. அதில் குறிப்பாக பல வனவிலங்குகள் வாழக்கூடிய அந்த சமயத்தில் ஒரு கழுதை ஒன்று புலியிடம் சென்று புல்லின் நிறம் ஊதா என்று அந்த புலியிடம் சொல்ல, அந்த புலியானது புல்லின் நிறம் ஊதா அல்ல பச்சை என்று அந்த கழுதையிடம் சொல்கிறது. ஆனால் கழுதை கேட்காமல் இல்லை இல்லை ஊதாதான் என்று புலியிடம் சண்டையிட ஆரம்பிக்கிறது. அந்த புலியும் அந்த கழுதையிடம் மிக கடுமையாக சண்டையிட ஆரம்பிக்கிறது. இரண்டிற்கும் மிகப்பெரிய அளவில் சண்டை சச்சரவு ஏற்படுகிறது. இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று அந்த வனப்பகுதியின் ராஜாவாக இருக்கக்கூடிய சிங்கத்திடம் செல்கின்றன. புலியும் கழுதையும் இரண்டும் தங்களது நியாயத்தை எடுத்துரைக்க அதை கேட்ட சிங்கம் கழுதையை பார்த்து, கழுதை நீ சொன்னது சரி, நீ புல்லின் நிறம் ஊதாதான். புலி நீ சொன்னது தவறு, அதனால் உனக்கு 2 வாரம் சிறை தண்டனை என்று ராஜா அறிவிக்க அதை கேட்டவுடன் கழுதைக்கு மிகுந்த மகிழ்ச்சி. புல்லின் நிறம் ஊதா என்று துள்ளி குதித்து அந்த இடத்தை விட்டு சென்று விட்டது. அதற்கு பிறகு சிங்கத்தை பார்த்து புலி கேட்கிறது, ஏன் சிங்கம் உனக்கு தெரியாதா? புல்லின் நிறம் பச்சைதானே, இருந்தாலும் நீ ஏன் இப்படி தவறாக மாற்றி தீர்ப்பு கூறினாய் என்று கேட்க உடனே சிங்கம் சொல்கிறது, நீ எவ்வளவு மிக வலிமையானவன், எவ்வளவு ஆற்றல் பெற்றவன். இப்படி இருக்க உன்னுடைய முழு திறமையையும் இந்த கழுதையிடம் வாக்குவாதம் செய்வதற்காக தொலைத்து விட்டாயே, அதனால்தான் உனக்கு இந்த தண்டனை. புல்லின் நிறம் பச்சை என்று சொன்னதற்கு இல்லை, நீ வாக்குவாதம் செய்தது ஒரு கழுதை என்பதை மறந்து உன்னுடைய திறமையை அனைத்தையும் வீணடித்தாய், அதனால் தான் உனக்கு இந்த தண்டனை என்று ராஜா சொல்கிறதுங்க. அதே போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல நேரங்களில் பல பிரச்சனைகளும் சிரமங்களும் அதிகமாக ஏற்படுவதற்கு காரணம் நாம் மற்றவர்களுடன் விவாதிக்கும் போது அவர்கள் எப்பேற்பட்ட மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளாமல் அவர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடும் போது பல மன வருத்தமும்
சிக்கல்களும் வேதனையும் அவமானமும் நிறைந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இந்த வேளையில் இவை அனைத்திற்கும் நல்ல ஒரு மாறுதல் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேளையை சனி பகவான் மாற்றிக் கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது சனி பகவானினுடைய பார்வை இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமாக பல இடங்களை வலுப்படுத்துகிறது. 3 மற்றும் 7, 10 ஆகிய பார்வையால் சனி பகவான் பல இடங்களை பார்க்கிறாருங்க. அப்படி பார்க்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே சகோதரர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். முயற்சி உங்களுக்கு வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்க போகிறது. தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பணிகளை இந்த தருணத்தில் விரைவாக செய்து முடிக்க முடியும். இதுவரை கடின உழைப்பை வெளிப்படுத்தினாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் இனி அதற்கான நல்ல வாய்ப்புகள் உண்டு. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. கூட்டு தொழில் செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உறுதியாக உண்டு. தனித்து தொழில் துவங்கினாலும் மிகப்பெரிய அளவிலான லாபத்தையும் ஏற்ற வாய்ப்புகளையும் கடகராசிக்காரர்கள் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பயணங்கள் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் வளர்ச்சியை பெற்றுத்தரும். தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய வகையிலும் அதிகாரமும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை சனி பகவானினுடைய பார்வை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது வீடு தேடி வெற்றி என்ற பல காரியங்கள் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக சக பணியாளர்கள் பங்குதாரர்கள் என அனைவருடனும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கும் தருணமாக அமைய போகிறது. நல்ல நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பொதுவாகவே சனி பகவான் மிக வலுவாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் முழுமையாக நுழைந்திருக்கிறார். எனவே கடுமையான போட்டிகள் சிக்கல்கள் விலகும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உண்டு. சப்தம பார்வை வெற்றிக்கு உரித்தான 3இல் பதிவதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் இருந்த தடைகள் விலகும். ராசியின் உச்ச அதிபதியான குரு பகவானும் மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற்று ஜென்மராசியில் உச்சபலம் பெறப்போகிறாருங்க. எனவே அடுத்தடுத்து பல சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் அதிரடியான மாற்றத்தை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய உண்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதை செய்தாலும் அதை நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வலுவான ஆற்றல் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. சரியான முறையில் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய தடை சிரமம் சிக்கல் என்று இருந்தாலும் அவற்றை சரியான முறையில் கையாளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. குறிப்பாக பெண்மணிகளுக்கு பாக்கியஸ்தானத்தில் நுழைந்திருக்கும் சனியால் பல உடல் ரீதியான ஆரோக்கிய தொல்லைகளும் மன ரீதியான குழப்பங்களும் விலகி பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் உண்டு. திட்டமிட்டு எதையும் செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய அமோகமான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே கடகராசிக்கார பெண்மணிகளாகிய உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஒரு மாதத்திற்குள் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். மிக பெரிய அளவிலான மாற்றம் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது சனிக்கிழமையில் மதியம் 2 மணிக்குள் யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் சனி எழுதிய தலைவிதியாக உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.